அதுக்கப்புறம் எப்படி லவ்வோ லவ் அப்படின்ற படத்துக்குள்ள வரணும்னு ஆசைப்பட்டீங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் வணக்கம். அண்ட் இங்கே வந்திருக்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. உங்கள் டைம் எடுத்து இங்கே வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அண்டு உங்கள் கேள்வி ஓகே ஓகே. உங்கள் கேள்வி ஆன்சர் பண்ணுறதுக்கு வந்து நான் நீக்கு அப்புறம் நான் கதை கேட்டுகிட்டே இருந்தேன். இந்த கதை எல்லாருமே கதை ரொம்ப பிடிச்சி. இந்த கதை வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது, ரொம்ப கனெக்ட் ஆச்சு எனக்கு. ஸோ அதனால இந்த கதை சூஸ் பண்ணேன். ஓகேவா? ஹலோ மேம், நாகா மேம், உங்ககிட்ட ஒரு கேள்வி. உங்களுக்கு தமிழ் தெரியுமா இப்போ? அப்போ நான் இங்கிலீஷில் தான் கேட்கணும்னு நினைக்கிறேன். யூ ஆர் அ வெரி பாப்புலர் தெலுங்கானா ஃபோக் டான்ஸர், குச்சிப்புடி ஆர்டிஸ்ட் அண்ட் தெலுங்கு ஃபோக் சாங்ஸ் பெர்ஃபார்மர். வாட் மேட் யூ டு கன்சிடர் ஃபிலிம் ஆக்டிங் as a career? Firstly, ellarkum vanakkam, andarki namaskaram. And so as you said, I'm a Kuchipudi dancer and folk artist and everything, blah blah blah. But coming to film, so nothing was chosen by me actually, except Kuchipudi. I'm a Kuchipudi dancer since I was 6 years old. I'm also a Kuchipudi instructor too now. I feel that it was that the field has chosen, it has grabbed me into it. So yeah, the same way even the films also. ஓகே பவிஷ் ப்ரோ, ஆக்சுவலி நிலவுக்கு என் மேல் என்னடி கோவத்தில் வந்துட்டு என்ன இருந்துச்சுன்னா, ஒரு 4-5 ஹீரோஸ் அதை கூட சேர்ந்து நடித்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. இப்போ ஒரு சோலோ ஃபிலிமில் ஒரு ஹீரோவாக இறங்குறது கொஞ்சம் ப்ரெஷராக இருந்துச்சா படம் நடிக்கும் போது? கண்டிப்பாக அது வந்து ஃபஸ்ட்டு டே அது கண்டிப்பாக இருந்தது. பட் போக போக வந்து டைரக்டரும் டீமும் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுள் ஆக்கி என்னையும் ரொம்ப கம்ஃபர்டபுள் ஆக்கிட்டாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு பெரிய பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். ஓகே, இந்த ஃபங்க் வந்து யாரை பார்த்து வச்சிங்க நீங்கள்? ஃபங்க் எல்லாரும் யாரை பார்த்து வைப்பாங்க, நானும் அவரை பார்த்து தான் வச்சேன். ஏன்னா எனக்கு சைட்லேருந்து பார்க்கும்போது கிட்டத்தட்ட அந்த ஃபீல் தான் இருக்குது. அடுத்த படத்துக்கு ரெடி ஆகிட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே மேம், உங்ககிட்ட ஒரு சின்ன கேள்வி. ஹவு எக்ஸைட்டட் ஆர் யூ டு பி அ பார்ட் ஆஃப் தமிழ் சினிமா? Tamil cinema? ரெண்டு கேள்விண்ணா. See, I'm very new to Tamil industry, please. Okay. I'm already little nervous. ஓகே, அப்போ நீங்கள் நான் கூப்பிடும்போது நெக்ஸ்ட் பேசலாம் கண்டிப்பாக. தேங்க்யூ. அப்படியே உட்காந்துக்கோங்க நீங்கள். இந்த கதை வந்து எங்களுக்கெல்லாம் பிடிச்சிருக்கு. சரி, இதை வாங்குறவங்களுக்கும் பிடிக்குமா, ஒரு தடவை நீ போய் கதை சொல்லுப்பா அப்படின்னு எந்த ஹெசிடேஷன் இல்லாமல், சார் யார்கிட்டனா சொல்லுங்கள் நான் போய் சொல்கிறேன் அப்படின்னாரு. முதல்ல போயிட்டு அவர் கதை சொன்னது வந்து திங்க் மியூசிக், சந்தோஷ்ஜி அண்ட் மணி அண்ட் மகேஷ் எல்லாம். இங்கே மணி வந்திருக்காரு, தேங்க்யூ மணி. அவங்கெல்லாம் கதை கேட்டுட்டு எனக்கு மெசேஜ் போட்டாங்க, சார் சூப்பராக இருக்குது சார், செம்ம என்டர்டெய்னிங்காக இருக்குது, நாங்கள் வந்து இதுக்கு வந்து நாங்கள் ஒரு மியூசிக் டைரக்டர் ரெக்கமெண்ட் பண்ணுறோம் அப்படின்னு அவங்க முன் வந்தாங்க. இது நான் சொல்கிறது படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே. படம் ஆரம்பிக்கவே இல்லை, ஆக்டர்ஸ் எல்லாம் ஃபைனலைஸ் பண்ணல, எல்லாமே போயிட்டு இருக்குது. ஒரு ப்ராசஸாக எப்படி ஃபாலோ பண்ணணும், ஒரு இயக்குனர் ஒரு சிறப்பான கதை எடுத்திருந்தாருன்னா, அதாவது எழுதியிருந்தாருன்னா எப்படி நம்மளுக்கு வாய்ப்புகள் கிடைக்கின்றதுக்காக ஒரு உதாரணமாக சொல்கிறேன். அது பிறகு அவங்க சொன்னது தான் ஃபாக்சன், பிரதீப் அண்ட் பிரதீப் ரொம்ப சூப்பராக வந்தார். அவர் பயங்கர எனர்ஜி, அவங்களுடைய இண்டிபெண்ட் ஆல்பம் எல்லாம் பயங்கர ஹிட்டு. அவங்க வந்து திங்க் மியூசிக்கில் ஒரு செல்ல பசங்க, அவங்கள வந்து அறிமுகப்படுத்தணும் அப்படின்னு சொல்லும்போது நான் சொன்னேன், அப்பா டைரக்டர்கிட்ட சொன்னேன், டைரக்டர் நீயாச்சு, அவங்க எல்லாம் யங்ஸ்டர்ஸ் எப்படி இந்த ஒரு ஜென்சி கிட்ஸ் எப்படி பாட்டு கொண்டு வருவாங்களோ நீங்கள் கொண்டு வாங்க அப்படின்னு சொன்னேன். அது பிறகு சிறப்பாக இந்த படத்தில் ஒரு 4 பாடல்களும் நல்ல ட்ரெண்டிங்கான பாடல்களாக பண்ணியிருக்காங்க. அது பிறகு பிஜிஎம்மும் சரி. நாங்கள் அந்த படத்தை அறிமுகம் ஃபாக்சன் அப்படின்னு போட்டுகிட்டே இருக்கோம். அதுக்குள்ளே பார்த்தா அவர் பரிமளா அண்ட் கோ படம் பண்ணி படமும் ரிலீஸ் ஆகிடுச்சு. நான் கால் பண்ணி, என்னப்பா இன்ட்ரொடக்ஷன் நம்ம போடணும்னு நினச்சோம், உங்கள் பேர் வேறு இடத்துல வந்துருச்சு அப்படின்னு.
அடுத்தது அவர் வந்து லவ் பைட் படமும் பண்ணுறாரு ஏஜிஎஸ் என்டர்டெயின்மெண்ட்டில் சந்தான சார் அடிப்பில். தொடர்ந்து 5 படம் போயிட்டுருக்கு அவருக்கு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எங்கள் படத்தில் ஆரம்பித்த அவருடைய ஜேர்னி இன்னைக்கு நிறைய படங்கள் ஃபாக்ஸ் அண்ட் டீம் பண்ணுறது பார்க்கறதுக்கே சந்தோஷமாக இருக்குது. எல்லாத்துக்கும் காரணம் திங்க் மியூசிக் டீம் தான். அவங்க தான் ஆரம்பிச்சு விட்டாங்க இந்த படத்தினுடைய ஒரு நம்பிக்கை கொடுத்தது வந்து திங்க் மியூசிக் தான். திங்க் மியூசிக் அந்த படத்தெல்லாம் கதை கேட்டுட்டு 2.5 மணி நேரம் கதை கேட்டுட்டு எஸ் இந்த படம் நல்ல படம் பண்ணலாம், நம்மளாம் சேர்ந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய சப்போர்ட்டோட தான் நாங்கள் ஆரம்பித்தோம். அது பிறகு எல்லாமே அமைஞ்சது. அது பிறகு எல்லாமே பவிஷ் வந்து ரொம்ப நிறைய கதைகள் கேட்டிருந்தாரு. அந்த கதைகள் கேட்கும்போது அவருக்கு வந்து என்னென்னா, ஒரு நம்ம அடுத்ததாக பண்ணுற ஒரு படம் சிறப்பாக இருக்கணும், ஹீரோவாக நம்ம நடிக்கிறோம். முன்னாடி படம் வந்து மிகப்பெரிய ஒரு நம்ம என்ன சொல்கிறது, ஒரு மிகப்பெரிய நடிகர் அவர் இயக்கிட்டாரு. அதனால வந்து பெரிய எதிர்பார்ப்பில் இருந்த படம். இப்போ ஒரு புது இயக்குனர் வரும்போது அவர் வந்து ரொம்ப தயங்கி என்ன கதை எப்படி வந்து என்னால் செட் பண்ண முடியும் அப்படின்னு அதுக்கு மேடம் விமலா மேடமும் அவரும் சேர்ந்து எல்லாம் கேட்ட பிறகு அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி இந்த கதை பிடிச்சவொன்னே தான் இந்த கதையை சூஸ் பண்ணாங்க. அப்போது அவங்க ஒரே கண்டிஷன் தான் சொன்னாங்க, சார் சீக்கிரமாக படத்தை முடிக்கணும், ரொம்ப டிலே பண்ணக்கூடாது அப்படின்னாங்க. நாங்கள் சொன்னோம் ஒரு 5 மாதத்துக்குள்ளே முடிக்கிறோமா அப்படின்னு சொன்னோம். 5 மாதன்றது ஒரு 6 மாதம் ஆயிடுச்சு, அவ்வளோதான். அதாவது என்ன டேட் கிடைக்கணும், நிறைய முக்கியமான ஆர்டிஸ்டனுடைய டேட்டு. பர்டிகுலராக கே.எஸ். ரவிக்குமார் சார் வந்து அந்த டைமில் கரா படத்தில் பிஸியாக இருந்தார். ப்ளஸ் நம்முடைய செல்வராகன் சார் அவரும் பிஸியாக இருந்தார். பட் எப்படியோ எல்லாரையும் ஒருங்கிணைச்சு இந்த 6 மாதத்துக்குள்ளே இந்த படத்தை முடித்து இப்போ வந்து ரிலீஸ்க்கு வந்துட்டோம். மிக முக்கியமாக நான் வந்து நன்றி சொல்ல வேண்டியது கே.எஸ். ரவிக்குமார் சாருடைய சப்போர்ட் மிக பெருசு இந்த படத்துக்கு. அவர் வந்து ஒரு குருவாக இருந்து மகேஷ்க்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருந்தார். படம் ஃபுல்லாக மேக்கிங்லே அவருடைய அந்த எமோஷனல் கேரக்டர் ரொம்ப எங்களுக்கெல்லாம் நெகிழ்வாக இருந்தது. அதுக்கு நான் நன்றி சொல்லணும். அது பிறகு ஒரு நல்ல என்டர்டெய்னிங்கான ஒரு கேரக்டரில் நம்முடைய செல்வராகன் சார் வந்து பண்ணியிருக்காரு. அவர் இன்றைக்கி வரணும்னு சொல்லிட்டு ரொம்ப பிளான் பண்ணார். ஆனால் நேற்று எனக்கு மெசேஜ் பண்ணார், சார் எனக்கு ஃபீவர் போயிட்டே இருக்குது, காலையில் எனக்கு டெம்பரேச்சர் கம்மியாக தான் கண்டிப்பாக ஜாயின் பண்ணுறாரு. இன்றைக்கி காலையில் மெசேஜ் பண்ணார், சார் சாரி சார் நான் ட்ரெயிலரில் கண்டிப்பாக ட்ரெயிலர் லான்ச் ஆடியோ லான்ச்சில் இருப்பேன், எனக்கு உடம்பு ரொம்ப இதுவாக இருக்குது, எழுந்து வர முடியல அப்படின்னாரு. அவர் கண்டிப்பாக இருப்பார். அவருடைய கேரக்டரும் இந்த படத்தில் ரொம்ப நல்லா பேசப்படும். வி ஆர் வெரி ஹாப்பி. பவிஷ் வந்து ஒரு ஆல்ரவுண்டராக 2வது படத்திலே, முதல் படம் என்பது அவருக்கு வந்து பல நடிகர்கள் இருந்தாலும் இந்த படத்தில் ஒரு ஆல்ரவுண்டராக ஆக்ஷன் பண்ணியிருக்காரு. இதில் வந்து நல்ல என்டர்டெய்னிங்கான விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காரு. டான்ஸ் நல்லா பண்ணியிருக்காரு. 3 சாங்கில் வந்து செமையான டான்ஸ் பண்ணியிருக்காரு. ஒரு முழுமையான ஒரு ஹீரோவை நம்ம வந்து பவிஷில் பார்க்க போகிறோம் இந்த படத்தில். பவிஷ்க்கு வாழ்த்துக்கள். இந்த படத்து பிறகு அவருடைய கரியர் ஒரு நல்ல இடத்துக்கு போகின்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. பவிஷ் இஸ் வெரி டிசிப்ளின். தினேஷ் சார் சொன்ன மாதிரி வெரி டிசிப்ளின் ஆர்டிஸ்ட். 6:30 மணிக்கு 7 மணிக்கெல்லாம் ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருந்து த்ரூ அவுட் இருந்து ஃபுல் சப்போர்ட் பண்ணி இந்த படத்தை முடிக்கிற வரையும் ஃபுல்லாக இருந்தார். இப்போ ப்ரொமோஷனில் என் கூட இருக்காரு. அவருக்கு நன்றிகள். இந்த படத்து மூலமாக நாங்கள் நாகதுர்காவை அறிமுகப்படுத்துகிறோம். அவங்க பேர் நாகதுர்கா. நாங்கள் வந்து தெலுங்கில் வந்து அவங்களுடைய யூடியூப் வீடியோலாம் பார்த்தீங்கன்னா சிலதெல்லாம் பார்த்தா நம்மளுக்கு அப்படியே பிரமிப்பாக இருக்கும். என்னடா 300 மில்லியனா, 400 மில்லியனா, 150 மில்லியனா அப்படின்லாம் வியூஸ் இவங்க வீடியோ போட்டாலே என்னடா பண்ணுறாங்க இந்த டான்ஸ் எல்லாம் பண்ணுறாங்கன்னு. ஆனால் இந்த படத்தில் அவ்வளோவா டான்ஸ் டைரக்டர் கொடுக்கல, ஏன்னா கொஞ்சம் கொடுத்துருக்காரு. ஏன்னா இந்த படம் வந்து ஃபுல்லாக ஹீரோ சென்ட்ரிக்கான படம். பட் ஆனாலும் அவங்க வந்து எங்கெல்லாம் வாய்ப்பு இருக்கோ அங்கே நல்லா அருமையாக பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து ஒரு பெரிய டான்சிங் சென்சேஷன் அப்படின்வாங்க தெலுங்கில். இந்த படத்தில் வந்து ஷீ இஸ் வெரி பியூட்டிஃபுல், வெரி சார்மிங். ரொம்ப அழகாக இந்த படத்தில் அந்த கருத்தை உள்வாங்கி டயலாக்கை உள்வாங்கி அழகாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. டெஃபினெட்லி ஷி வில் கம் அ பிக் ரவுண்ட் இன் தமிழ் சினிமா. ஆல்ரெடி தெலுங்கில் நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ வந்து தமிழ்லையும் ஒரு ரவுண்ட் வருவாங்கன்னு எதிர்பார்க்குறோம். நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. இவங்களெல்லாம் கூட சேர்ந்து ஒரு லைவ் வயராக ஒரு ஃபயராக ஒருத்தர் பண்ணியிருக்காங்க. அவர் யார் பார்த்தீங்கன்னா வனிதா மேடம். வனிதா வந்து லைவ் ஃபயர் எல்லாம் சேர்ந்து படத்தில். அதோட என்னென்னா எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் வனிதா மேம் கிட்ட என்னென்னா, அவங்க கேரக்டர் வந்து ஒரு 6 நாட்கள் நடிக்கணும்னு சொல்லும்போது வந்து சொல்கிறாங்க, சார் இந்த கேரக்டர் ரொம்ப நல்லா இருக்குது, இன்னொரு நாள் கூட நடிக்கிறேன், சம்பளம்லாம் பேசாதீங்க, ஏற்கனவே சம்பளம் பேசி ஃபிக்ஸ் பண்ணிட்டோம், அதனால் ஒரு நாள் எக்ஸ்ட்ரா பண்ணால் நான் சம்பளம் அதிகமாக கேட்பலாம் நினைக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு நாள் நடிக்க வந்தாங்க. அதாவது பாட்டில் நடிக்கிறேன் அப்படிலாம் வந்தாங்க பாருங்கள். டேரக்டர் சொன்னார், சார் அந்த அம்மா வந்து இந்த பாட்டில் வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணும்போது நானே எப்படி இருந்துச்சேன், சரிடா இவ்வளோ சின்சியராக பண்ணும்போது நான் ப்ரொடியூசர்கிட்ட சொன்னேன், நம்மளுடைய பார்ட்னர்கிட்ட, சார் அவங்களுக்கு இன்னும் அடிஷ்னல் நம்ம சம்பளம் கொடுக்கணும், ஏன்னா அவ்வளோ எக்ஸ்ட்ரா அவங்க உழைப்பு கொடுக்குறாங்க அப்படின்னு. அந்தளவு வந்து பெரிய லெவலில் வனிதா விஜயகுமார் இந்த படத்தில் அவங்களுடைய டீசரில் பார்த்தீங்க, அவங்களுடைய டயலாக்கும் சரி பெர்ஃபார்மன்ஸும் சரி கண்டிப்பாக அவங்க நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. அவங்களோட சேர்ந்து சௌந்தர்யா மேடம் ஒரு அம்மா கேரக்டரில் ரொம்ப பிரமாதப்படுத்தியிருக்காங்க. அண்ட் நிறைய பேர் இந்த படத்தில் ஆதித்யா வந்து திடீர்னு வந்து ஒரு பர்டிகுலர் சீனில் வந்து ஒருத்தர் எலிவேட் பண்ணணும் அப்படின்னு வரும்போது ஆதித்யா கதிர் டேரக்டர் சொன்னார், சார் ஆதித்யா கதிர் போகலான்னு. அந்த சீனில் வந்து ஆதித்யா வந்து பிண்டிட்டார். ஃபுல் டே நாங்கள் எடுத்தோம். அந்த சீன் வந்து ரொம்ப ஒரு லெங்க்தியான ஒரு சீனு, ரொம்ப அருமையாக அவரும் ஹீரோயினும் சேர்ந்து ஹீரோவோட சேர்ந்து பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி எல்லோருமே இந்த படத்தில் பார்ட்டிசிபேட் பண்ண ஒவ்வொருத்தருமே அவங்களுடைய முழுமையான கான்ட்ரிபியூஷனை கொடுத்து ஒரு படைப்பாக பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதோட முக்கியமாக
இந்த படத்தை நாங்கள் வந்து படம் முடிஞ்ச உடனே டபுள் பாசிட்டிவ் ரெடி ஆகுது, நாங்கள் படத்தை போட்டு காமிக்கிறோம். உடனே பிளாட்ஃபார்ம்லேருந்து சரி, அதாவது ஓடிடி பிளாட்ஃபார்ம், அது பிறகு வந்து சேட்டலைட், எல்லாருமே நல்லா இருக்கு படம், நல்லா இருக்கு, யூத்துக்கான படம், இந்த கால ஜென்ரேஷனுக்கான படம் அப்படின்னு சொல்லிட்டு அப்ரிஷியேட் பண்ணி இந்த படத்தை வந்து அவங்களும் டைப் பண்ணதுக்கு ரெடியாக வரும்போது தான் எங்களுக்கு இன்னும் அதிகமான நம்பிக்கை வருது, ஒரு நல்ல படத்தை நம்ம கொடுத்துருக்கோம்னு சொல்லிட்டு. நீங்கள் இந்த திரைப்படத்தை பார்க்கும்போது அதே மாதிரி சொல்லுவீங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. இந்த படத்தில் இதுவரையும் வந்தவங்கலாம் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னாங்க, அதுக்கு பிறகு உங்களுக்கு காமிக்கும்போது நீங்களும் அதே மாதிரி நல்ல கருத்தை சொல்லுவீங்கன்னு எதிர்பார்க்குறேன். எங்களோட சேர்ந்து பணியாற்றின எங்களுடைய குழு மொத்தமாக, மகேஷ் ராஜேந்திரன் ஆரம்பித்து பிஜி முத்தையா, அது பிறகு வந்து எடிட்டர் ஸ்ரீகாந்த் சார், அடுத்ததாக ஆர்ட் டைரக்டர் மகேந்திரன், இவங்க எல்லோருக்கும் நன்றி. காஸ்டியூமர் எல்லோருமே ரொம்ப அழகாக இந்த படம் வந்து என்ன பிளான் பண்ணமோ 45 நாளில் எடுக்கணும். அதில் வந்து நிறைய கால் ஷீட் வரும், 60 கால் ஷீட் வந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் நம்பர் ஆஃப் டேஸ் வந்து பிளான் படி பண்ணணும் அப்படின்னு நாங்கள் வந்து பிளான் பண்ணோம். அதை கரெக்டாக மகேந்திரன் வந்து மகேஷ் ராஜேந்திரன் ரொம்ப அழகாக பண்ணார். அவருடைய டீம் ஃபுல்லாக, அதாவது டெக்னீஷியன் டீம் எல்லாம் அவ்வளோ அழகாக உடைச்சாங்க. ஒரு சின்ன படம், அதாவது நம்ம வந்து ஒரு பட்ஜெட்டுக்குள்ளே ஒரு படம் எடுக்கணும் அப்படின்னா அதுக்கு என்டையர் டீமும் ஆர்டிஸ்ட்டும் ஒருங்கிணைஞ்சு வந்தால் தான் பண்ண முடியும். அதை இந்த குழு எங்களுக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க. ஒரு ஸ்ட்ரெஸ் இல்லாமல் ஒரு படம் எடுக்கும்போது நம்மளுக்கு பெரிய ஸ்ட்ரெஸ் வந்து ஒரு படக்குழு கொடுத்துடலாம். அதாவது நம்பர் ஆஃப் டேஸ் இழுத்துட்டே போகலாம், படத்தை முடிக்காமல் போயிட்டே இருக்கலாம், திருப்பி ரீஷூட் பண்ணணும் சொல்லலாம். அப்படி எதுவுமே கிடையாது. இந்த படத்தில் ரீஷூட்னு நாங்கள் பண்ணல. அவர் மகேஷ் வந்து அவ்வளோ அழகாக பிளான் பண்ணி ஒரு நாள் கூட ரீஷூட் இல்லை. பிளான் என்ன பண்ணாரோ அதை தான் எடுத்தார். அதாவது ஸ்கிரிப்டில் என்ன இருந்ததோ அதை தான் எடுத்தார். அதை அப்படியே எடிட் பண்ணி எங்களுக்கு காமிச்சார். அதில் நாங்களே சொன்னோம், சார் நம்ம கதையாக படிக்கும்போது நல்லா இதெல்லாம் இருக்கும், பட் இந்த சீன் தேவையா, இதெல்லாம் கொஞ்சம் லெங்க்த்து கொஞ்சம் குறைச்சிடலாம் அப்படின்னு நாங்கள் எடிட் கொஞ்சம் கொஞ்சம் தான் பண்ணமே தவிர படமாக பர்ஃபெக்டான ஒரு படமாக எடுத்து எங்களுக்கு கொடுத்துருக்காரு மகேஷ் ராஜேந்திரன். ஸ்கிரிப்டில் என்ன சொன்னாரோ அதை விட பெட்டரான விஷுவல்ஸோட அருமையான ஒரு படமாக கொடுத்துருக்காரு. நீங்கள் படம் பார்க்கும்போது நீங்கள் கண்டிப்பாக அதை நீங்கள் என்ஜாய் பண்ணுங்க நம்புகிறேன். வந்திருந்து சிறப்பித்தவங்க எல்லோருக்கும் நன்றி. இந்த விழாவை வந்து பார்ட்டிசிபேட் பண்ண சுப்பிரமணிய சிவா சாருக்கும் நன்றி. உங்களுடைய சப்போர்ட் வேணும் சார் இந்த படத்துக்கு. அண்ட் இதோட முக்கியமாக எங்களுடைய அடுத்த படங்கள் 2 படங்களுடைய ஹீரோஸ் இங்கே வந்திருக்காங்க. கேபிஏ பாலா அவருடைய நடிப்பில் இப்போ ரீமேட்ச் படத்துடைய ஷூட்டிங் போயிட்டுருக்கு. ரொம்ப அருமையாக பண்ணிட்டு இருக்காரு. பாலாவுக்கு நன்றி இந்த விழாக்கு வந்ததுக்கு. காட்ஸ் இல்லான்னு ஒரு படம் வந்து நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். அது ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு, இப்போ தான் போஸ்ட் ப்ரொடக்ஷனில் இருக்குது. நிறைய சிஜி ஒர்க்கு. அந்த படத்தை நாங்கள் அந்தளவு பிளான் பண்ணல, பட் ஆனால் சிஜி நிறைய வந்துருச்சு. அந்த சிஜியோட சேர்ந்து தர்ஷன் பண்ணிட்டு இருக்காரு. அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள், நன்றி நீங்கள் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணதுக்கு. யங் நடிகர்கள், இளம் நடிகர்களுக்கு வந்து இளம் நடிகர்கள் கூட இருக்கணும் ஒரு ப்ரொமோஷன்லையும் எல்லாத்துலேயும். நான் அப்படி தான் ஒரு விஷயம் சொன்னேன், உடனே 2 பேரும் நான் வந்துடுறேன் சார், பார்ட்டிசிபேட் பண்ணுறோம், பவிஷ் ப்ரோவோட நாங்கள் இருக்கோம் அப்படின்னு வந்தாங்க. அவங்களுக்கு என்னுடைய நன்றிகள். அண்ட் என்டையர் குழு இங்கே வந்திருந்து இதை நடித்த ரம்யா மேடத்துக்கும் சரி, இதில் நடித்த ஒவ்வொருத்தருக்கும் நன்றி. டெக்னீஷியன் எல்லாருக்கும் நன்றி. வந்திருந்து சப்போர்ட் பண்ண எல்லா ஊடக நண்பர்களுக்கும் நன்றி. தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். தனஞ்சயன் சார் வந்து சினிமாவில் ஒரு ஆல்ரவுண்டர். அவர் வந்து டிஸ்ட்ரிபியூஷன்னா அவர் பேசுவார், தியேட்டர் சம்மந்தம்னா பேசுவார், பட்ஜெட் பேசுவார், கதை பேசுவார், அடுத்தது ப்ராஜெக்ட் பேசுவார். இந்த மாதிரி சினிமாவில் எவ்வளோ கிராஃப்ட் இருக்கோ அதுலேயும் தனஞ்சயன் சார் அவர் பெரிய மாஸ்டர். அவர் வந்து பவிஷுக்கு ஒரு படம் டிசைன் பண்ணுறாருன்னொன்னே எங்களுக்கெல்லாம் பெரிய மகிழ்ச்சி. மகேஷ், ரொம்ப நன்றி மகேஷ். என்னென்னா ஒரு ஹீரோ வந்து படத்தில் பார்த்தோன்னே அப்படியே பிடிச்சிடணும். பவிஷ் எக்ஸ்ட்ரானரியாக இருக்குது. அதாவது அந்த பையன், அதாவது நம்ம ஒரு 2வது படத்தில் சே இப்படி இருக்கணும்பா அப்படின்னு நினச்சோம்ல ஒரு பவிஷை, சூப்பராக இருக்க பவிஷ். லுக்கு, அடுத்த டான்ஸ். அதாவது எங்கள் தம்பி பசங்க எல்லாமே வந்து விஜயின் மேலே வெறியாக இருப்பாங்க. காரணம் டான்ஸும்பாங்க. விஜய் டான்ஸில் எக்ஸ்போர்ட். அப்படி விஜய் டான்ஸ் மாதிரி இருந்தது எனக்கு, எக்ஸ்ட்ரானரியாக இருந்தது எனக்கு. ஏன்னா குழந்தைங்களை ஒருத்தவங்க பிடிக்கணுன்னா டான்ஸ் தான். ஏன்னா அதில் தான் விஜய்கிட்ட எல்லா குழந்தைங்களும் ஃபாலோ ஆனது. அப்படி எக்ஸ்ட்ரானரியாக டான்ஸ் பண்ணுறவனே எனக்கு ரொம்ப பார்த்து மகிழ்ச்சி. அதாவது இப்படி ஒரு கூச்சமுள்ள பையன், ஆனால் அதாவது முகம் பாருங்களேன், ஒரு கூச்சமான முகம்தான், ஆனால் போர்னு வந்துட்டுனா வீரன் ஆயிடுறது. எப்படி அந்த ஸ்க்ரீனுக்கு முன்னாடி அப்படி இருக்கேன்னு எனக்கு தெரியல. ஏன்னா நான் பார்க்குறேன்ல, ஒரு கூச்சமான பையன் தான் அவர். ஆனால் கூச்சம் எவங்கிட்ட இருக்கிறோம் அவன் பயங்கரமாக இருப்பான். ஏன்னா சாது மிராண்டால் காடு கொள்ளாதுன்ற மாதிரி ரொம்ப நல்லா இருக்கு. எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. அடுத்த மியூசிக் டைரக்டர் எக்ஸ்ட்ரானரியாக பண்ணியிருக்கப்பா. நான் என்னென்னா செருப்பால் அடித்தா புத்தி வரலையா சாங்கு, அது என்னென்னா ஒரு பசங்களுக்கான சாங்காக இருக்குது. மியூசிக் எக்ஸ்ட்ரானரியாக இருக்குது. விஷுவல் வந்து சிம்பிள் அண்ட் பெஸ்ட்டாக இருக்குது. ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குது.
படம் நிச்சயமாக எனக்கு உண்மையாலுமே எனக்கு திருடாதிரி பார்த்த மாதிரி தான் இருந்தது. தம்பி ஒருத்தன் சொன்னான் ஆதித்யா, ரொம்ப எக்ஸ்ட்ரானரி. அதுவும் ரவிக்குமார் சார் கூடலாம் ஒர்க் பண்ணுறதுன்றது ஒரு மாபெரும் மனிதாபிமானி கூட ஒர்க் பண்ணுறது. என்னென்னா நான் வந்து சாரை ஒரு விஷயமா போய் பார்க்க போகிறேன். போனால் நான் சொல்கிறது ஒரு 5 வருஷம் இருக்கணுங்களேன். அப்போ நான் கண்ணாடி வந்து என் கண்ணாடி உடஞ்சிருந்தது. அதை நான் என்ன நினச்சிட்டேன், சும்மா கொஞ்ச நாள் கழிச்சு மாற்றிக்கலாம் அப்படின்னு நினச்ச மாதிரி சார்கிட்ட போய் பேசிக்கிட்டே இருக்கேன். அவர் என் முகத்தை கண்ணையே பார்த்துக்கிட்டு கண்ணாடியே. எனக்கு ஒரு இதாகிடுச்சு. அப்படியே எல்லாத்தையும் சொல்லி முடித்தோன்னே சொன்னார், நீ ஏன் கண்ணாடியை மாற்றலைன்னாரு. சார் இதை மாற்றிடுறேன் சார் அப்படின்னு. நீ வந்து இன்னைக்கு சாயங்காலம் என்கிட்ட மாற்றணுன்னு எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லணும் மாற்றிட்டேன்ட்டு. அப்படி இல்லைன்னா நான் உனக்கு கண்ணாடி வாங்கி தந்துடுவேன் அப்படின்ட்டார். எனக்கு ஒன்றுமே புரியல. அந்த மாதிரி ஒரு மனிதனை பார்த்த உடனே இவங்ககிட்ட ஏதோ ஒரு தேவை இருக்கோ அப்படின்னு பார்த்து உடனே செய்கிறது இருக்குல்ல, அந்த மனசு சார்கிட்ட இருக்குது. அந்த மனசுள்ள ரவிக்குமார் சார்கிட்ட ஒர்க் பண்ணுறதெல்லாம் மிகப்பெரிய ஒரு பிளெஸிங் பவிஷ். அடுத்தது பவிஷ் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து அன்பு தம்பின்னு சொல்லலாம், அறிவான தம்பின்னு சொல்லலாம், பண்பான தம்பின்னு சொல்லலாம், பாசமான தம்பின்னு சொல்லலாம். அதுக்கு தம்பின்றதுக்கு இல்லைன்னா தலைவன் போட்டுக்கலாம். அப்படி எல்லா குணமும் அழகாக இருக்கிற ஒரு பையன். நான் வந்து எவ்வளோ ஒரு பசங்களை பார்ப்போம் நம்ம. ஏன்னா அவங்க அப்பா டாக்டரு, அம்மா டாக்டரு, மாமா பெரிய ஹீரோ. அப்படி இருந்தாலும் அதற்கான எந்த ஒரு அடையாளமும் வச்சுக்காத ஒரு பையன். ஏன்னா இந்த குணங்கள் சில பேர்கிட்ட அமையும். எந்த விஷயத்தையும் காட்டிக்காம ஓனா நானே ஜெயிப்பேன் அப்படின்ற எண்ணம் அவங்ககிட்ட இருக்கிற வரைக்கும் உன்னை யாருமே தடுக்க முடியாது பவிஷ். எக்ஸ்ட்ரானரியான மேலே வர போகிறேன். எனக்கு ரொம்ப இந்த படத்தை அதாவது பார்க்கணும்னு ஆர்வமாக இருந்தேன். ஆனால் ஒரு ஒரு ட்ரெய்லர்லேயே பவிஷ் எவ்வளோ பெரிய ஒரு ஹீரோவாக வளர்ந்துட்டு இருக்கான் அப்படின்றத பார்த்து எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஏன்னா ஒரு தாய் தந்தையர்கள் என்ன செய்யலாம், ஒரு முக்கியமான வாய்ப்புகளை ஏற்படுத்தி தர முடியும். ஆனால் நீ தான் உன்னுடைய திறமையால் இந்த பையன் வந்து பெற்றெடுக்கிறதுக்கு இவங்க என்ன தவம் பண்ணாங்களோன்னு குரல் ஒன்று இருக்குல்ல, அதுக்கு நீ உதாரணமாக நிச்சயமாக இருப்பேன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அடுத்து வந்து மகேஷ் ஃபஸ்ட்டு படமே எக்ஸ்ட்ரா நிறையா பண்ணியிருக்கேன் சார். வந்து தினேஷ் ராஜ் சார் ரொம்ப நல்லா படம் பண்ணியிருக்கு சார் ஃபஸ்ட்டு படமே. அப்புறம் யார் சிங் மியூசிக் கரெக்டாக வந்து ஒரு நல்ல ஒரு கதையை முடிவு பண்ணி எங்கள் பவிஷு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. அடுத்து பாலா வந்து அதாவது உதவி பாலா தள்ளிட்டு இருக்காரு. நான் வந்து எப்போ இவ்வளோ உதவி பண்ணுறேன். ஒரு மனிதன் வந்து எம்ஜிஆருக்கு தான் இந்த மாதிரி கதைகள் இருக்கும். அதை கொடுத்தாரு, இதை கொடுக்காருன்னு. ஆமாம்பா, எம்ஜிஆருக்கு எல்லா கதையுமே நம்புவோம் நம்ம. அவர் வந்து இதயத்தை கொடுக்கல, கண்ணை கொடுக்கல, கையை வெட்டி கொடுக்கலன்றது தான் இல்லை எவ்வளோ. மற்ற எதை கொடுத்தாலும் எம்ஜிஆர் அதை கொடுத்தாரு, இதை கொடுத்தாருன்னா நம்ம நம்புவோம் அந்த கதையை. அப்படி பாலா எதை கொடுத்தாலும் நம்ப தோணுது. பாலா மட்டும் இல்லை, அவரால் பல பேர் முன்னுதாரணமாக எடுத்துக்கிட்டு அதை செஞ்சாங்கன்னா எவ்வளோ ஏழைகள், எவ்வளோ இயலாதவர்கள் உதவி கிடைக்கும் அவங்களுக்கு. அதுக்கு பாலாவுக்கு நன்றி. அப்புறம் இங்கே இருக்கிற ஹீரோ மற்ற எல்லாருக்கும் என்னுடைய நன்றும் வாழ்த்தும். அவங்களா துர்காவா, அவங்க நாகதுர்கா. அதாவது முன்னாடிலாம் சார் நல்ல ஒரு நாடக கம்பெனிலேருந்து வரணும் அப்படின்னு இருந்தது. அப்புறம் ஷார்ட் ஃபிலிம்லேருந்து வரணும்னு இருந்தது. இப்போ பார்த்தா ரீல்ஸு அண்டு யூடியூபர். இப்போ அவங்க தான் மில்லியன் கணக்கில் ஆட்களை வச்சுக்கிட்டு தான் சொல்கிறாங்க. அது பெரிய போர் மாதிரி இருக்க மாட்டிருக்கு. வாழ்த்துக்கள்மா, தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு நீங்கள் வந்ததுக்கு. இந்திய இண்டஸ்ட்ரியிலே மிகப்பெரிய வெற்றியடைய என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். ஏன்னா எங்களுடைய பவிஷ் ஹீரோயின் நீங்கள், அதனால் உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். வனிதா மேடம் இருக்காங்க, அவங்க வந்தாலே வெடி அதுக்கு தான் இப்போ வெயிட்டிங் கண்டென்ட்டுக்கு. அவங்க அனைவருக்கும் நன்றி. பவிஷ்க்கு இப்படி ஒரு படம் கொடுத்த இந்த டீம் அனைவருக்கும் எங்களுடைய நன்றி. இப்படி ஒரு டவுட் உனக்கு வரவே கூடாது. ஏதாவது சந்தேகப்பட்டீங்களாப்பா தம்பிங்களா? அண்ணன், தம்பி, சித்தப்பிள்ளை, பெரிய பிள்ளை, அண்ணன் மணி அண்ணன், அண்ணன் தேவராஜண்ணே, மீனாட்சி எல்லாம் கரெக்டாக இருந்ததுலப்பா. ஏன்னா நம்ம பிள்ளைய நல்லா எழுதணுன்றதுக்காக நான் பேசலப்பா. உண்மையாலுமே இதயத்திலிருந்து நான் பேசினேன் நான். நீ அப்படியெல்லாம் கலப்பி விட்டு என்ன மட்டும் போகலவே இல்லை நீங்கள். எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப நாள் ஆச்சு உங்கள் எல்லாரையுமே நேரில் சந்திச்சு. எஸ்பெஷலி வந்து இந்த மேடையில் வந்து இங்கே நிற்கும் போது ஆக்சுவலி ஐ ரியலி மிஸ் கே ராஜன் சார். எந்த ஒரு ஆடியோ ரிலீஸு, எந்த ஒரு லான்ச்னாலும் கே ராஜன் சார் வந்து என் பக்கத்தில் உட்காந்துருப்பார் மேக்ஸிமம். ஸோ இங்கே வரும்போது ஃபஸ்ட் டைம் ஆஃப்டர் அ லாங் டைம் நான் இங்கே வரேன். ஸோ அவரை ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுறேன். அண்ட் ஐ ஹோப் ரெஸ்ட் இன் பீஸ். இட்ஸ் கைண்ட் ஆஃப் லைக் இந்த படம் வந்து ஐ எம் வெரி வெரி தேங்க்ஃபுல்.
இங்கே இந்த மேடையில் இருக்கிறதுக்கு. ஏன்னா வந்து ஒரு தரமான படம்னு கண்டிப்பாக நான் சொல்லுவேன். ஆல் ஆக்டர்ஸ் ஒரு படங்கள் நம்ம பண்ணும்போது நமக்கு தெரியும். கதை கேட்போம், இல்லை கேரக்டர் கேட்போம். அண்ட் வி நோ தட் யூனோ இந்த மாதிரி இதுதான் ஒரு ஒரு ஓரளவுக்கு வி ஹாவ் அ ஜட்ஜ்மெண்ட் தட் இதுதான் வரப்போகுது அப்படின்னு. பட் இந்த படத்தில் அவங்க சொன்ன அந்த டெக்னீஷியன்ஸ், அது தனஞ்சயன் சார், இஸ் அன் என்சைக்ளோபீடியா ஆஃப் சினிமா இண்டஸ்ட்ரி. இன்ஃபேக்ட் இந்த படத்தை ஒர்க் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து தனஞ்சயன் சார் வந்து எனக்கு ஒரு நல்ல நண்பர். அண்ட் எதுனாலும் ஏதாவது சினிமா சம்மந்தப்பட்டு, ப்ரொடக்ஷன் சம்மந்தப்பட்டு, எனிதிங் டுவர்ட்ஸ் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி, நான் வந்து ஃபஸ்ட்டு மெசேஜ் வந்து தனஞ்சயன் சாருக்கு தான் வைப்பேன். எனக்கு இம்மிடியட் ரிப்ளை வரும். ஹீ இஸ் லைக் அ காட் ஃபாதர் டு மீ இன் த இண்டஸ்ட்ரி அண்ட் ஹீ வில் ஆல்வேஸ் ரிமைன் டு பி. அதுக்காக அவ்வளோ வயசுலாம் கிடையாது. ஐ மீன் டு சே தட் ஐ ரெஸ்பெக்ட் ஹிம் ஸோ மச். அண்ட் அவர் வந்து இந்த கதை சொன்னப்போ இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் இருக்குது, நீங்கள் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லி என்னை கூப்பிட்டாங்க. அப்போது வந்து டைரக்டர் சார் எனக்கு வந்து நரேட் பண்ணார். ஐ வாஸ் வெரி வெரி இம்ப்ரெஸ்ட் வித் த ஸ்டோரி. இட் வாஸ் வெரி சிம்பிள், ரொம்ப யதார்த்தமாக இருந்தது. அண்ட் அவங்க சொன்ன ஸ்டார் காஸ்டிங், ரவிக்குமார் சார்லாம் வந்து நான் தான் சார்கிட்ட சொன்னேன், நம்ம சில படங்களில் ஒன்றா நடிக்கிறோம் ஆனால் ஒன்றா நடிக்கலை அப்படின்னு. என்ன லாஸ்ட்டாக அந்தகனில் வந்து வி ஒர்க் டுகெதர் பட் வி டிடன்ட் ஒர்க் டுகெதர். அந்த வாய்ப்பு இன்னும் எனக்கு கிடைக்கல. ஸோ அவங்க சொன்ன அந்த ஸ்டார் காஸ்டிங், டெக்னீஷியன்ஸ், டிஓபி சார் இருக்கட்டும், திங்க் மியூசிக், அது அப்போவே வந்து தேவர் இன் த ப்ராஜெக்ட். ஸோ த பிளான் வாஸ் இன் பிளேஸ் விச் ஐ லவ்ட் இட் பிகாஸ் தனஞ்சயன் சார் இஸ் ஒன் மாஸ்டர் பிளானர், மாஸ்டர் எக்ஸிக்யூட்டர். ஸோ அவர் எது பண்ணாலுமே அது வந்து பர்ஃபெக்டாக தான் இருக்கும். நம்ம நம்பி ஒரு விஷயம் செய்யலாம். ஐ ட்ரஸ்ட் இன் ஹிம் ஸோ மச். அண்ட் இந்த ப்ராஜெக்டை பொறுத்த வரைக்கும் when they said Pavish, of course I think family goes a long way. So I Pavish and when I met Pavish for the first time, நான் செல்வா சார், first of all செல்வா சார் வந்து ஐ மீன் கொஞ்சம் பயம் இருந்தது, எனக்கு பயம் இருந்தது. ஏன்னா அவர் இஸ் அ வெரி ஐ மீன் நாட் தட் ஐ மீன் ரவிக்குமார் சார் and all we are all family friends, but செல்வா சார் எனக்கு நிஜமாக தெரியாது. ஸோ ஐ ஆக்சுவலி ஹர்ட் தட் ஹீஸ் கைண்ட் ஆஃப் லிட் ஐயோ கொஞ்சம் ஒரு ஆட்டிடியூட் இருக்கும் அப்படின்னு நான் நம்பினேன் உண்மையாக. ஸோ நான் நிஜமாக ஐ வாஸ் லிட்டில் லைக் செட்டில் ஒர்க் பண்ணும்போது நான் எனக்கும் அவருக்கும் தான் காம்பினேஷன். பட் ஹி வாஸ் சச் அ டிஃப்ரெண்ட் பர்சன், எனக்கே நம்ப முடியல. சச் அ டவுன் டு அர்த், ஹம்பிள், வெரி ஸ்வீட், வெரி ஃப்ரெண்ட்லி. என்னாலே நம்ப முடியல. ஐ வாஸ் லைக் இவரா அப்படின்ற மாதிரி இருந்தது. பிகாஸ் நான் கேள்விப்பட்டது அதுதான், நம்ம வந்து சில கேள்விப்படுறது வந்து தப்பாக இருக்கிறது வந்து இதுலேருந்து நம்ம புரிஞ்சுக்கணும். ஹி வாஸ் அ வெரி டிஃப்ரெண்ட் பர்சன். அண்ட் பவிஷ் வந்து ஒர்க் பண்ணும்போது இன்ஃபேக்ட் நானும் செல்வா சாரை சொல்லிகிட்டே இருப்போம், பரவாயில்ல பரவாயில்ல நீ பி யோர் செல்ஃப் அப்படின்னு. பிகாஸ் பவிஷ் ஐ திங்க் இனிஷியலி கொஞ்சம் செல்வா சார் இருக்கும்போது ஹி வாஸ் அ லிட்டில் அந்த ஒரு மரியாதை ரொம்ப இருந்தது. பட் ஐ ரியலி லைக் பவிஷ், ஐ ரியலி சின்சியர்லி லைக் ஹிம். அவங்க விஜயோட கம்பேர் பண்ணி சொல்லும் போது எனக்கு ஆக்சுவலி வேற எதுக்கும் நான் சொல்லலை. பட் நான் 20 வயசில் நிஜமாக உண்மையாக அவங்க சொன்னப்போ நான் சிரித்தேன். உண்மையாக நான் பார்த்த ஒரு குட்டி பையன் விஜய் வந்து நான் பவிஷ்ட பார்த்தேன். மீனிங் டு சே அந்த கற்றுக்கணும், அந்த டெடிகேஷன், அந்த ஆர்வம் அண்ட் சில மேனரிசம்ஸ் சம்டைம்ஸ் நமக்கு ரிமைண்ட் ஆகும் இல்லையா சில பேர், அந்த மாதிரி. நாட் டு ஹைப் திஸ் ஆர் நாட் டு சே எனி திங், பட் நான் வந்து கவனித்த சில விஷயங்களை வந்து நான் சொல்கிறேன். He's such a sweetheart, he's such a good boy, very good boy. எனக்கு அது ரொம்ப ரொம்ப பிடிச்சது. அண்ட் நாகதுர்கா, we also work together, very sincere. பாவம் திட்டலான்னு வந்து அது காலில் விழுந்துரும், திட்ட கூட முடியாது. அந்த மாதிரி ஒரு வெரி வெல் brought up, very well cultured. அந்த குச்சிப்புடி or whatever her classical background shows in her behavior also in the set, which is very important. என்னை பொறுத்த வரைக்கும் ஐ திங்க் சினிமா பொறுத்த வரைக்கும் பயபக்திங்கிறது வந்து முதல்ல இருக்கணும். அது வந்து அந்த பொண்ணுக்கிட்ட நிறையவே இருக்குது. அவங்க நிறைய இந்த படத்துக்கு அப்புறம் நிறைய கற்றுப்பாங்க. அவங்க லாங்குவேஜ் கொஞ்சம் ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருந்தது அவங்களுக்கு. பட் அதை தாண்டி எத்தனை டேக் எடுத்தாலும் டைரக்டர் சார் இருக்காரே, ஒரு ஷாட் வந்து அங்கேருந்து ஆரம்பித்து அந்த பாவம் அந்த முத்தையா சார் சீரியஸ்லி அவர் வந்து அந்த கேமரா அந்த இதை வச்சுட்டு அந்த கிம்பலை வச்சுட்டு வந்தால் எத்தனை வாட்டி விழுந்திருக்காருன்னு நானே பார்த்தேன். நான் ஹவு ஈ வில் நாட், பெரிய கேமராமேன், நான் இத்தனை படம் பண்ணி
ஆட்டிடியூடே இல்லைங்க. எனக்கு சத்தியமாக எனக்கு ரொம்ப, ஏன்னா ஒரு படம் பண்ண கேமராமேன்லாம் வந்து ஒர்க் பண்ண முடியல, டெக்னீஷியனாக என்னால் ஒர்க் பண்ண முடியல. பட் முத்தையா சார் வந்து அவ்வளோ எத்தனை டேக்னாலும் அந்த அங்கேருந்து அந்த கேமரா ஆரம்பித்து அந்த மூமெண்ட் வந்து அந்த ஷாட் முடிகிற வரைக்கும் அந்த ஒரே மூமெண்ட்டில் தான் இருக்கும் அந்த கேமரா. அவர் காம்ப்ரமைஸே பண்ண மாட்டார் டைரக்டர். கட் பண்ணி க்ளோஸ் போகலாம், கட் பண்ணி சஜஷன் போகலாம், போகவே மாட்டார் டைரக்டர். ஸோ அந்த விதத்தில் அங்கே நிற்கும் போது எனக்கு ஒன்றும் புரியல. ஏன்னா நடிச்சு பழக்கம் இருக்குது கொஞ்சம், ஆனால் அந்த ரியாக்ஷன் பண்ணுறது இருக்கு, எல்லாரும் நடிக்கிறாங்க, நம்ம என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் தான் நானும் செல்வா சாரோ, இட் வாஸ் அ வெரி நைஸ் பாண்டிங். ஃபியூ டேஸ் தான் ஒர்க் பண்ணேன், பட் ஐ திங்க் இட் வாஸ் அ வெரி வெரி ப்ரொடக்டிவ். அண்ட் படத்தில் பார்க்கும்போது ஐ திங்க் ஐ ஹாவ் டு டைரக்டரோட கன்விக்ஷன் கண்டிப்பாக இதில் சொல்லணும். இத்தனை நாள் தான் வந்து நம்ம அந்த ஆர்டிஸ்ட்டை எடுக்கிறோம் அந்த கேரக்டருக்குன்னும் போது அத்தனை நாளுக்கான ஜஸ்டிஸ் வந்து அவர் கண்டிப்பாக பண்ணியிருக்காரு. நான் டப்பிங் பண்ணும்போது நான் பார்த்தேன். அண்ட் ஐ திங்க் ஐ ஹோப் ஒன்லி ஒன் திங், மீடியா நீங்கள் தான் ஆஸ் யூஷுவல், நீங்கள் தான் கொஞ்சம் கருணை காட்டுங்க. சில படங்கள் வந்து ரிவ்யூஸ் எல்லாம் வந்து நம்மளே வந்து தேட்டருக்கு போகிறதுக்கு முன்னாடி வந்து தப்பான ரிவ்யூஸ் வருது, ரொம்ப வருது. அது வந்து அப்புறம் போய் படம் பார்த்தா நல்லா இருக்குது. ஸோ கொஞ்சம் கருணை காட்டுங்க. நீங்கள் நினச்சா வந்து சினிமா நல்லா இருக்கும். இப்போ கொஞ்சம் சினிமாவுமே இட் இஸ் கம் டு த நெக்ஸ்ட் இது. உங்கள் எல்லாருமே வந்து நேரில் பார்த்ததுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம், ரொம்ப நீண்ட நாளுக்கு அப்புறம். ஸோ அண்ட் ஐம் வெரி ஹாப்பி டு சி தர்ஷன் அண்ட் பாலா ஹியர், பிகாஸ் வி ஆல் கம் டுகெதர் அண்ட் எல்லாருமே ஒரே மேடையில் வேறு வேறு ப்ராஜெக்ட்ஸ் தனஞ்சயன் சார் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கும்போது ஐ ஷுட் ரியலி தேங்க் தனஞ்சயன் சார் மாதிரி ப்ரொடியூசர்ஸ் டு கிவ் லோக்கல் ஆக்டர்ஸ், இங்கே இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நடிகர்களுக்கு அந்த வாய்ப்புகள் கொடுக்கறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா நிறைய பேர் வந்து பேன் இண்டியான்ற பேரில் வந்து தமிழ் நடிகர்களுக்கு வந்து வாய்ப்புகள் கொடுக்கறது இல்லை. ஐ ஹோப் அண்ட் ப்ரே தட் த ப்ரொடியூசர் கவுன்சில் ஆல்சோ டேக்ஸ் இட் அப், வேர் சரிங்க நீங்கள் மலையாளம் ஆர்டிஸ்ட்டுக்கு கொடுங்க, பட் எங்களையும் கொஞ்சம். அண்ட் தினேஷ் சார் ஆல்சோ ப்ரொடியூசர்ஸ் சினிமா, அவங்க வந்து ஒரு சில நல்ல ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. வெரி வெரி டிசிப்ளின்ட் அண்ட் வெரி கார்ப்பரேட் அண்ட் வெரி தனஞ்சயன் சார் சொன்ன மாதிரி அவங்க ஐ ஜஸ்ட் மெட் ஹிம் ஒன்ஸ் ஐ திங்க், பட் வெரி வெல் பிஹேவ்ட். அதாவது அந்த ப்ரொடியூசர் இல்லை ஒரு ஃபினான்ஷியர் அது எதுவுமே இல்லாமல் அங்கே ஸ்பாட்டில் இருக்கிறதே தெரியாமல் ஸோ ப்ரொஃபஷ்னல் அண்ட் ஸோ வண்டர்ஃபுல். ஸோ திஸ் இஸ் அ வண்டர்ஃபுல் டீம். படம் ரொம்ப ரொம்ப நல்லா வந்திருக்குன்னு நம்புகிறேன். ஐ எம் வெயிட்டிங் டு வாட்ச் இன் த தியேட்டர்ஸ். ரொம்ப நன்றி.